செய்த சத்தியத்தை மீறி மகன் அன்புமணியை மத்திய அமைச்சராக்கி தவறு செய்துவிட்டதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் வேதனை. 35 வயதில் என்னுடைய சத்தியத்தையும் மீறி 35 வயதில் மத்திய கேபினட் அமைச்சராக்கி நான் தான் தவறு செய்துவிட்டேன். கட்சி வளர்ச்சிக்கு எதிராக பல்வேறு தவறுகளை செய்தவர் அன்புமணிதான் எனவும் சரமாரி குற்றச்சாட்டு. அன்புமணி தொடர்ந்து கட்சி வளர்ச்சிக்கு இடையூறாக இருந்து பல தவறுகளை செய்து வந்தார். இரண்டாயிரத்து 24 மக்களவைத் தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி பேசி முடிவு செய்துவிட்டதாக ராமதாஸ் பேச்சு. பாஜகவுடன் தான் கூட்டணி வைக்க வேண்டும் என அன்புமணி பிடிவாதமாக இருந்ததாகவும் விளக்கம். ஒரு நாள் பிஜேபியோட கூட்டணி போகணும் அப்படின்னு சொல்லி அதிமுக கூட்டணி போகக்கூடாது. இப்போ அதிமுக கூட்டணி போயிருந்தால் நாங்கள் ஒரு 3 இடம், நாங்கள் குறைஞ்சது 3 இடம் ஜெயிச்சிருப்போம். அவங்க ஒரு 6-7 இடம் ஜெயிச்சிருப்பாங்க அதிமுக. எங்களுக்கு சின்னம் கிடைச்சிருக்கும். பாஜகவுடன் கூட்டணி வைக்க அனுமதிக்குமாறு அன்புமணியும் சௌமியாவும் தனது கால்களை பிடித்து அழுததாக ராமதாஸ் பேச்சு. அன்புமணி பிடிச்சினாங்க இந்த தொடைய. அந்த பக்கம் அன்புமணி மனைவி சௌமியா இந்த காலம் பிடிச்சிடணும். 2 பேரும் அழறாங்க. எதுக்கு அழறாங்க? பிஜேபியோட கூட்டணி போகணும். பாஜகவுடன் கூட்டணி வைக்காவிட்டால் தனக்கு நீங்கள்தான் புள்ளி வைக்க வேண்டும் என அன்புமணி மிரட்டியதாகவும் ராமதாஸ் தகவல். இதை ஒத்துக்கணும்னா நீங்க தான் எனக்கு கொள்ளி வைக்கணும். மக்களவைத் தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி பேசி முடிவான மறுநாளை தைலாபுரம் தோட்டம் முன்பாக பாரத் மாதா கி ஜெய் என முழக்கம். வெளியே சென்று பார்த்தால் அண்ணாமலை வந்து நிற்பதாக ராமதாஸ் விமர்சனம். பாரத் மாதா கி ஜெய் ஒரு கோஷம் அங்க கேட்குது. அண்ணாமலை வந்துட்டாரு. காலையில் பெரிய சாப்பாடு எல்லாம் இருந்து காலையில் நடக்குது. எனக்கு தெரியாமே நடக்குது. முகுந்தன் இளைஞரணி தலைவராக்கப்பட்ட போது மேடையில் இருந்த அன்புமணி கால்களை ஆட்டிக்கொண்டு அநாகரிகமாக நடந்து கொண்டதாக ராமதாஸ் குற்றச்சாட்டு. ஆத்திரத்தில் மேசையில் தூக்கி போட்ட மைக்கை தனது தலையில் போடாத குறைதான் என புகார். அன்புமணிக்கு உதவியாகவும் இருக்க முகுந்தனை நியமனம் செய்தேன். மேடை நாகரிகம் கருதாமல் அனைவரின் முன்பும் காலை ஆட்டிக் கொண்டிருந்தது சரியான செயலா. மைக்கை தூக்கி என் தலையில் போடாத குறையாக டேபிளில் வீசியது சரியான செயலா. முகுந்தனுக்கு கட்சி பதவி கொடுக்கப்பட்ட விவகாரத்தில் பெற்ற தாயின் மீது பாட்டிலை தூக்கி அடித்தார் அன்புமணி. வளர்த்த கிடா மார்பில் பாய்ந்து விட்டதாகவும் ராமதாஸ் வேதனை. பேசும்போது அம்மா ஏதோ சொன்னாங்க, ஏமா 2வது மகளை போட்டதுதான் நீ சும்மா இருப்பியா, பேசாம தான் இருந்திருப்ப, அந்த பொறுப்புக்கு அப்படின்னு சொன்னதான். அங்க உட்காந்து பாட்டில தூக்கி அம்மா மேல அடிச்சோம். நல்ல வேலை அவங்க மேல படல, செலுத்தல போட்டு. வன்னியர் சங்க தலைவராக இருந்த காடுவெட்டி குருவை கீழ்த்தனமாக நடத்தினார் அன்புமணி. பாமக நிறுவனர் ராமதாஸ் பகீர் குற்றச்சாட்டு. குருவை நிலநிதியின் போதும் பிற நேரங்களிலும் கீழ்த்தனமாக நடத்திய விதம் ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல. இன்னும் பல
தருமபுரி, சேலம் மாவட்டங்களுக்கு சென்ற தன்னை மைக்கில் பேசக்கூடாது என கட்டளையிட்டார் அன்புமணி. தங்கியிருக்கும் அறையிலேயே இருந்துதான் நிர்வாகிகளை சந்திக்க வேண்டும் என கட்டுப்படுத்தியதாகவும் ராமதாஸ் குற்றச்சாட்டு. அந்த மைக்கை வச்சு பேசக்கூடாது, மைக்கை வச்சு பேசக்கூடாது, 200 பேருக்கு மேலே கூடக்கூடாது. அதை என்னை பார்க்க விரும்புகிறவர்கள் நான் தங்கியிருக்கிற உணவு விடுதியில தான் வந்து பார்க்க வேண்டும். இத்தனை கட்டளைகள் யாருக்கு? நிறுவனருக்கு, இந்த கட்சியை ஆரம்பிச்சவனுக்கு. அன்புமணிக்கு தலைமை பண்பு சிறிதும் இல்லை என ராமதாஸ் விமர்சனம். தொடர் குற்றங்களால் பாமகவிற்கு களங்கம் ஏற்படுத்திவிட்டதாகவும் குற்றச்சாட்டு. அந்த கூட்டத்தில் உனக்கு தலைமை பண்பு கொஞ்சம் கூட இல்லை. என்ன பண்பு? தலைமை பண்பு, ஆங்கிலத்தில் லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் என்று சொல்லுவார். அது உனக்கு கொஞ்சம் கூட இல்லை. பாமகவிலிருந்து தன்னை நீக்கப் போவதாக வதந்தியை பரப்பினார் அன்புமணி. கூசாமல் பொய் சொல்வார் எனவும் ராமதாஸ் குற்றச்சாட்டு. பொய் கூசாமல் பேசுவார். அதில் ஒரு 2 பொய்யை மட்டும் சொல்றேன். என்னை அடிப்படை உறுப்பிலிருந்து எடுக்க போறார், ஐயா என்னை அடிப்படை உறுப்பிலிருந்து எடுக்க போறான்னு ஒரு பொய் சொன்னதும் அவன் நின்றான். 100 பேர். நான் கூட்டிய மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திற்கு 8 பேர் மட்டும் பங்கேற்ற போதே தான் செத்து விட்டதாக ராமதாஸ் உருக்கம். தான் அழைக்கும் கூட்டத்திற்கு நிர்வாகிகளை கலந்து கொள்ள விடாமல் அன்புமணி தடுத்ததாகவும் குற்றச்சாட்டு. மீறி 100 பேருக்கு இவரே போன் பண்ணி நேரடியா ஐயா என்னை அடிப்படை உறுப்பினர்களுக்கு எடுக்க போறான்னு ஒரு பொய் சொன்னதும் அவன் நின்றான். 100 பேர், 8 பேர் தான் வந்தான். அன்னைக்கே நான் செத்து விட்டேன். அன்புமணி குறித்த செய்தியாளர் சந்திப்பின் போது கண் கலங்கிய ராமதாஸ். பாமக தொண்டர் எழுதிய கடிதத்தை படித்த போது உணர்ச்சி வசப்பட்டு கலங்கினார். அன்புமணி குறித்து பாமக தொண்டர் எழுதிய கடிதத்தை அருகே நின்று கொண்டிருந்த நிர்வாகியிடம் படிக்கச் சொன்ன ராமதாஸ், தனது தலைவரின் குடும்பத்தில் ஏற்பட்ட விரிசல் குறித்து படிக்க மனம் இன்றி செய்வதறியாமல் தயங்கிய விழுப்புரம் மாவட்ட பாமக செயலாளர் ஜெயராஜ். ஒரு சில தற்போது தமிழக அரசியல் களம் நமக்கு சாதகமாக உள்ளது. பல முனைகளில் நம்மின் தேவை மற்றவர்களுக்கு அதிகரித்துள்ளது. தொடர் தோல்விகளை சந்தித்து வந்த நாம் நமக்கு நாமே குழி பறித்துக் கொள்ளலாமா? பொதுக்குழுவில் உடனடியாக எதிர்வினையாற்றாமல் ஒரு நிமிடம் பொறுமை காத்து இருந்திருக்கலாமே. பாமக இளைஞர் சங்க தலைவர் பதவியிலிருந்து ராமதாஸின் பேரன் முகுந்தன் ராஜினாமா. ராமதாஸே குலதெய்வம், பாமகவின் எதிர்காலம் அன்புமணிதான் என குறிப்பிட்டு பதவி விலகல் கடிதம் அனுப்பினார். நீலகிரி, கோவை மாவட்டங்களுக்கு இன்று அதி கனமழை பெய்வதற்கான ரெட் அலர்ட். வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. தேனி, குமரி, நெல்லை, தென்காசி மாவட்டங்களுக்கு இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட். திருப்பூர், திண்டுக்கல் மாவட்டங்களில் கனமழை பெய்யலாம் எனவும் கணிப்பு. நாளை நீலகிரி, கோவை, தேனி, குமரி, நெல்லை, தென்காசி மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட்.
திருப்பூர், திண்டுக்கல் மாவட்டங்களில் கனமழை பெய்யலாம் எனவும் வானிலை ஆய்வு மையம் தகவல். வானிலை மாற்றத்தால் தமிழகத்தின் சில பகுதிகளில் மழை. நீலகிரி, கோவை, தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களில் பெய்தது. அதி கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் உதகை, கூடலூர் தேசிய நெடுஞ்சாலையில் சுற்றுலா பயணிகளின் வாகனங்கள் செல்ல தடை. வாகனங்கள் செல்லாததால் வெறிச்சோடிய சாலைகள். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 320 ரூபாய் குறைவு. ஒரு பவுன் 71,160 ரூபாய்க்கு விற்பனை. மத்திய அரசின் நலத்திட்ட பணிகளை தொடக்கி வைப்பதற்காக பிரதமர் மோடி இன்று செல்ல இருந்த சிக்கிம் பயணம் திடீர் ரத்து. மோசமான வானிலை காரணமாக செல்ல முடியாததால் காணொலி வாயிலாக திட்டங்களை தொடக்கி வைத்தார். 14,140 फीट की ऊंचाई पर स्थित नाथुला सिंगशोर ब्रिज पश्चिम सिक्किम का एक ऐतिहासिक पुल है. மேற்கு வங்கத்தில் வன்முறையும் அராஜகமும் தலைவிரித்தாடுகிறது. பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. आज पश्चिम बंगाल एक साथ कई संकटों से घिरा हुआ है. एक संकट समाज में फैली हिंसा और अराजकता का है. இந்தியாவுடன் நேரடி போரில் ஈடுபட்டால் தோல்வி உறுதி என்பதால் தீவிரவாதிகளின் உதவியை நாடுகிறது பாகிஸ்தான். பாகிஸ்தான் எல்லைக்குள் 3 முறை புகுந்து தாக்கிய ஆபரேஷன் சிந்தூர் இன்னும் முடிந்துவிடவில்லை எனவும் பிரதமர் மோடி எச்சரிக்கை. 3 बार घर में घुस करके मारा है तुम्हें. बंगाल टाइगर की इस धरती से 140 करोड़ भारतीयों का ऐलान है. ऑपरेशन सिंदूर अभी खत्म नहीं हुआ है. பாகிஸ்தானுக்கு இன்னமும் பெருத்த சேதத்தை ஏற்படுத்தியிருக்க முடியும் என்றாலும் கட்டுப்பாடுடன் நடந்து கொண்டும் வலிமையையும் கட்டுப்பாட்டையும் உலகுக்கு ஒருங்கே உணர்த்தியிருப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் பெருமிதம். वैसे साथियों, करने को हम कुछ और भी कर सकते थे. परंतु शक्ति के साथ संयम भी चाहिए. शक्ति और संयम, इन दोनों का समन्वय का हमने दुनिया के सामने एक शानदार उदाहरण पेश किया है. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் இந்தியாவோடு தாமாகவே இணையும் நாள் வெகு தொலைவில் இல்லை. ராஜ்நாத் சிங் நம்பிக்கை. पीओके स्वयं लौटकर कहेगा, मैं भारत हूं, भारत ही हूं, मैं वापस आऊंगा और वापस आया हूं. கர்நாடக உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி என்.வி. அஞ்சாரியா, கவுஹாத்தி உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி விஜய் பிஷ்ணோய், மும்பை உயர்நீதிமன்ற மூத்த நீதிபதி ஏ.எஸ். சந்திரகர். உச்சநீதிமன்றத்திற்கு புதிதாக 3 நீதிபதிகளை நியமித்தார் குடியரசுத் தலைவர். கேரளாவில் தொடரும் கனமழையால் ஆர்ப்பரிக்கும் அதிரப்பள்ளி அருவி. வெள்ளியை உருக்கியது போல பாய்வதால் சுற்றுலா பயணிகளுக்கு எச்சரிக்கை.
தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் தொடர்பான பல்வேறு திட்டப்பணிகளை தொடக்கி வைத்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். முகலிவாக்கம் பகுதிக்கான விரிவான பாதாள சாக்கடை திட்டம் என 188.55 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 3 திட்டப்பணிகள் தொடங்கி வைக்கப்பட்டது. நெடுஞ்சாலைத்துறை தொடர்பான முடிவுற்ற பணிகளை தொடக்கி வைத்தும் புதிய பணிகளுக்கு அடிக்கலும் நாட்டினார். 38 லட்சம் ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் தற்போதைய இருவழிச்சாலையான மல்லியக்கரை ராசிபுரம் திருச்செங்கோடு ஈரோடு சாலையில் 7.75 கிலோமீட்டர் நீளத்திற்கு 17.50 மீட்டர் அகல 4 வழிச்சாலையாகவும் 41 இருளர் பழங்குடி குடும்பங்களின் மறுகுடி அமர்வு மற்றும் மேம்பாட்டிற்காக கட்டப்பட்ட குடியிருப்பு கட்டிடங்கள் ஆகியவை மாண்புமிகு தமிழ்நாடு வேளாண்மை விரிவாக்க சேவைகளை உழவர்கள் தங்கள் கிராமங்களிலே பெறும் வகையிலான உழவரை தேடி வேளாண்மை உழவர் நலத்துறை திட்டம் காணொலி வாயிலாக திருவாரூர் மாவட்டம் மாணிக்கமங்கலம் கிராமத்தில் தொடக்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தில் வேளாண்மை உழவர் நலத்துறை மற்றும் கால்நடை பராமரிப்பு, மீன்வளம், கூட்டுறவுத்துறை அலுவலர்கள் ஆகியோர் வேளாண் விஞ்ஞானிகளுடன் 2ஆம் மற்றும் 4ஆம் வெள்ளிக்கிழமைகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட வருவாய் கிராமங்களில் முகாம் நடத்தும். 525 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 37.99 ஏக்கர் நிலப்பரப்பில் சென்னை அருகே கிழக்கு கடற்கரை சாலையில் அமையவுள்ள கலைஞர் பன்னாட்டு மாநாட்டு மையம் தலைமை செயலகத்திலிருந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி மூலம் அடிக்கல். உள்ளது. புதிய பன்னாட்டு மாநாட்டு கட்டடத்தில் தேவைக்கேற்ப பரப்பளவில் மாற்றம் செய்யப்பட்டு ஒரே நேரத்தில் ஒன்று அல்லது பல நிகழ்வுகள் நடைபெறும் வகையில் பின்வரும் வசதிகள் உள்ளடக்கப்படும். அதிமுக தலைமை அலுவலகத்தில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். மாவட்ட செயலாளர்களுடன் எடப்பாடி பழனிசாமி தனித்தனியாக ஆலோசனை. தேமுதிகவிற்கு ராஜ்யசபா எம்பி சீட் தர வேண்டியது அதிமுகவின் கடமை. 2024 நாடாளுமன்ற தேர்தலின் போதே உறுதியளிக்கப்பட்டதாகவும் பிரேமலதா விஜயகாந்த் திட்டவட்டம். கொடுக்க வேண்டியது அவர்களுடைய கடமை. அது ஒன்று தான் நான் சொல்வேன். ஏன்னா 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷன் அப்பவே 5 எம்பிக்களோடு இந்த ராஜ்யசபாவும் உறுதி செய்யப்பட்டது தான். எனவே தர வேண்டியது அவர்களுடைய கடமை அப்படின்றத நான் சொல்றேன். சேலம் மாநகராட்சி கூட்டத்தில் அதிமுகவை சேர்ந்த எதிர்க்கட்சி தலைவர் மீது திமுக கவுன்சிலர்கள் தாக்குதல். ஒருவரை ஒருவர் சரமாரியாக தாக்கிக் கொண்டதால் பரபரப்பு. திமுக கவுன்சிலர்களை கண்டித்து சேலம் மாமன்ற கூட்டத்தில் அதிமுக கவுன்சிலர்கள் தர்ணாவில் ஈடுபட்ட போது மாமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் பெண் கவுன்சிலரும் மயங்கியதால் பரபரப்பு. கீழடி ஆய்வறிக்கையை வெளியிட இந்திய தொல்லியல் துறை ஆர்வம் காட்டவில்லை என கூறுவது ஒரு கற்பனை கதை. கீழடி ஆய்வறிக்கையை மத்திய அரசு திருப்பி அனுப்பியதாக கூறப்படுவது உண்மைக்கு புறம்பானது எனவும் மத்திய கலாச்சாரம் அமைச்சகம் விளக்கம். கனமழையால் பாதிக்கப்பட்ட சம்பா நெல் பயிர்களுக்கு பயிர் காப்பீடு தொகை வழங்கவில்லை என புகார். திருவாரூர் மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து விவசாயிகள் சாலை மறியல். சென்னை நுளம்பூரில் கல்லூரி மாணவர் கடத்தப்பட்ட சம்பவத்தில் அபிஷேக் என்பவர் கைது. அறையில் அடைத்து வைத்து சித்திரவதை செய்து நகை பணத்தை பறித்துவிட்டு மதுரவாயல் ஏரிக்கரையில் இறக்கிவிட்டு சென்றவரிடம் விசாரணை. காசா எல்லையில் பல்வேறு இடங்களை குறிவைத்து இஸ்ரேல் பயங்கர தாக்குதல். பெரிய அளவில் குண்டுகளை வீசியதால் விண்ணை முட்டும் அளவுக்கு எழுந்த புகை.
IPL நடப்பு சீசனின் முதல் குவாலிஃபயர் போட்டியில் பெங்களூரு மற்றும் பஞ்சாப் அணிகள் மோதல். ஃபைனலுக்கு முதலாவதாக தகுதி பெறப்போவது யார் என எகிரும் எதிர்பார்ப்பு.